உலகெங்கும் உள்ள ஹோப் டிவியின் தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினாலும் உங்களுடைய தயவினாலும் இந்த ஊழியம் உலகெங்கும் போய்கொண்டிருக்கிறது. தேவன் நிச்சயமாக ஹோப் டிவி ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்துக்காக உலகத்தின் பல பகுதியிலிருந்து அநேக நேயர்கள் ஜெபிக்கிறார்கள், கடிதங்கள் எழுதுகிறார்கள், இந்த ஊழியத்தை தாங்குகிறார்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வெளியே சென்றால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டிய வாலிப பிள்ளைகள், எனக்கு ஓய்வு நாட்களிலே வேலை செய்ய முடியாது, என் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தியாகத்தோடு ஊழியம் செய்கிற வாலிப பிள்ளைகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நிச்சயமாக அவங்க வெளியே போனாங்கன்னா பெரிய டீம் லீடராக இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனி அவங்களால் நடத்த முடியும். ஆனாலும் எளிமையான வழியிலே கொடுக்கப்பட்ட இந்த ஊதியத்தை அவர்கள் குடும்பமும் பிள்ளையும் பிழைத்து இன்றைக்கு சந்தோஷமாய் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் கொடுக்கிற பெயர் டிஜிட்டல் மிஷனரிஸ். முன்பு நடைப்பயணமாக உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பவுல், சீலா, தீமோத்தேயு நடந்து போனாங்க. இன்னைக்கு உலகம் உங்கள் கையிலே கொண்டு வந்தப்பட்டது. எல்லாரையும் சந்திக்கும்படியான அந்த ஒரு காரியத்தை இந்த கைபேசியின் மூலமாக இன்டர்நெட் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போகும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். இந்த ஊழியத்தை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் உங்களிடத்தில் கேட்க பிரயாசப்படுகிறோம். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தில் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தம் தலைப்பின் கீழாக செய்திகளை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தி யோசுவா 20ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து போவோம். இந்த வேதத்திலே அதிகமான பட்டணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யோசுவா 20ஆம் அதிகாரம் மிகவும் சிறிய அதிகாரம், 1 to 9 வசனங்கள் மாத்திரமே இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை பிரிக்கும் பொழுது 12 கோத்திரங்களாக பிரித்தார். இந்த 12 கோத்திரத்துக்கும் 6 அடைக்கல பட்டணங்களை கொடுத்தார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அடைக்கல பட்டணம். ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. சிங்கார சென்னை, ஐடி பெங்களூர், காரமான ஆந்திரா தெலுங்கானா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அடைக்கல பட்டணங்கள் இருக்கிறதா? முன்னான நாட்களில் கோர்ட்டு கிடையாது, பெயில் கிடையாது, அட்வொகேட் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, சிறைச்சாலை கிடையாது, போலீஸ் கிடையாது, சட்டம் ஒழுங்கு என்று சொல்லி கிடையாது. எல்லாமே இறைவன் கொடுக்கிற இறை சட்டங்கள். காலேப்பும் யோசுவாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே மக்கள்லாம் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே ராஜாக்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம், பிடிக்கலனா கல்லெறிவாங்க. யார் மேலே கல்லெறிவாங்க? மோசே அவர்களை வழிநடத்தின அந்த தலைவர் மேலேயும் கல்லெறிவாங்க. யோசுவாவும் காலேப்பும் சொல்கிறாங்க கானானை பிடிச்சிடலான்னு சொல்லும்போது அது கல்லெறிகிறாங்க. அந்த காலத்தில் ஒரு மரம் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது
அந்த மரத்தினுடைய அந்த வெட்டி படிக்கும்போது அந்த கத்தியோ கோடாரியோ தவறி விழுந்துருச்சு. ஒருவேளை பக்கத்து மரத்தில் தொட்டியில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா, அந்த கோடாரி அந்த குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தை இறந்துருச்சுன்னா, இவர் அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் அப்பா அம்மா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த அப்பா அம்மா என் பிள்ளையை கொன்னதுனால உன்னையே கொல்லுவேன்னு சொல்லி கொல்லிடுவாங்க. அதோட நீதிக்கு நீதி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் முடிஞ்சிருச்சு. இவர் உடனே என்ன பண்ணணும்னா, வேகமாக பக்கத்தில் இருக்கிற அடைக்கல பட்டணத்துக்கு ஓட வேண்டும். அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் அங்கே உட்கார்ந்து கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடிச்சிக்கணும். பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டா அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து வந்து அவரை கொலை செய்யும்படி வந்தாலும் அந்த ஊர் சட்டப்படி அடைக்கல பட்டணத்துக்குள்ள யாரும் வந்து ரத்தம் சிந்த முடியாது. இது வேதத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்த ஒரு காரியம். எதற்காக இந்த அடைக்கல பட்டணம் சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியை நிலைநாட்ட வேண்டும். தெரியாமல் செய்த தவறுக்கு அந்த உயிர் தெரியாமல் செய்ததுனால பழி வாங்கப்படக்கூடாது என்பதை வெளிப்படுத்தும்படியாக இது சொல்லப்பட்டது. குடும்பத்தின் நபர் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதல் இறைவனுக்குரியது என்பதை சொல்லும்படியாகவும் சொல்லப்பட்டது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18, 19, 20. எபிரேயர் 6, 18, 19, 20. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடியவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடைக்கல பட்டணம் அங்கே பார்த்து தொட்டு உணர்கிற பட்டணங்களாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு இருக்கிறது. இப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று சொல்லிக் கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் எது அடைக்கல பட்டணம்? கிறிஸ்து தான் அந்த அடைக்கல பட்டணம். ரட்சிப்பை வெளிப்படுத்தி எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவனை கொடுத்த இயேசுதான் அடைக்கல பட்டணம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. நிறைய பேர் இந்த நபரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அந்த நபரையே மாற்றிவிட்டார். கணக்கில்லாத பெண்களை தன்னுடைய ஆட்டோவில் கொண்டு போய் அவர்களை கற்பழித்து அநேகருக்கு இரையாக்கி கொலை செய்து அப்படியே சமாதியாக்கி பூசிடுவர். அவர் இறக்கும்போது தன்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்பதை ஒரு ஊழியக்காரன் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டு வேதம் வாசித்து கிறிஸ்துவனாய் மாறுகிறதை அந்த அனுபவம் சொல்லப்படுகிறது. கடைசியாக அவர் தூக்கிலிடத்தக்கதாக கோர்ட் அவர் செய்த எல்லா தவறுக்கும் அவருக்கு தண்டனை கொடுத்துச்சு. இவர் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை அறியாதிருக்கும் பொழுது நான் இந்த பாவத்தை செய்தேன்,
இது பாவம் என்று சொல்லி எனக்கு இப்பொழுது தெரிகிறது. நான் செய்த தவறுக்காக நான் நிச்சயமாய் சாக வேண்டும். ஆனால் நான் ஒரு நம்பிக்கையிலே சாகிறேன். நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டேன். இந்த நிமிடம் தொடங்கி நான் செய்த எல்லா பாவத்தையும் இயேசுவிட்டே நான் அறிக்கை செய்து விட்டேன். இன்டர்வியூ டைமில் அந்த ஜெயிலர் சொல்லும் பொழுது எந்த ஒரு பதட்டம் இல்லாமல், நான் சாக போகிறேன்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த முகம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் பெரிய பாவத்தை செய்த அந்த ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இயேசு அவருக்கு அடைக்கல பட்டணமாய் மாறுகிறார். இந்த உலகத்தில் 100 வருஷம் 200 வருஷம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நாம் மரிக்கும் பொழுது இயேசு எனக்காய் மரித்தார், நான் என்னுடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டியதில்லை, என்னுடைய சரீரம் பலவீனமடைந்து மரிக்கிறது, ஆனால் நான் உயிர்த்தெழுந்தும் பொழுது எக்காலம் தொனிக்கும், கல்லறைகள் திறக்கப்படும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நினைத்து மரிக்கும் அந்த தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணம் அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பட்டணங்களாக மாறுகிறது என்பதை மறந்து போகவே கூடாது. இயேசு மாத்திரமே இந்த உலகத்திலே மரிப்பதற்காக பிறந்தார். இயேசுவை நம்புகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் இயேசுவுக்குள்ளாக, அந்த நம்பிக்கைக்குள்ளாக மரிக்கும் பொழுது அவர்கள் உயிர்த்தெழுவார்கள், பரலோகத்துக்கு செல்லுவார்கள். பரலோகத்தில் இயேசுவோடு கூட 1000 வருஷங்கள் இருந்து இந்த பூமிக்கு மறுபடியுமாய் வந்து நித்திய காலமாக பாவம் இல்லாமல், பாவத்தின் பலனாகிய மரணம் இல்லாமல், பாவத்தின் விளைவாக சாபம் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. யோசுவா 20ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, ஒருவன் இப்படி செய்தால் என்று சொல்லி அங்கே ஒவ்வொன்றாய் சொல்லப்படுகிறது. இந்த 12 கோத்திரத்துக்கும் 6 அடைக்கல பட்டணத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமாகிய கலிலேயாவில் உள்ள கேதேசையும், எப்ராமின் மலைதேசத்துள்ள சீகேமையும், யூதாவின் மலைதேசத்துள்ள எப்ரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கும் அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்துக்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்திலுள்ள பேசேரையும், காத் கோத்திரத்துக்கு இருக்கும் கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும், மனாசே கோத்திரத்துக்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 6 பட்டணங்கள். முதலாவது பட்டணம் காதேஸ். காதேஸ் என்று சொன்னால் பரிசுத்தத்தின் இருப்பிடம். எதை குறிக்கிறது? கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிசுத்தம் நம்மால் வருவது கிடையாது, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. காதேஸ் பரிசுத்தத்தின் இருப்பிடம். இரண்டாவது ஷெக்கேம். அப்படி என்று சொன்னால் தோல். இயேசு எனது பெலன்.
நாம் எப்பொழுதெல்லாம் அதிகமான வெயிட் தூக்குறோமோ அது தோள்பட்டையில் வச்சு தான் நம்ம தூக்குவோம். நமக்கு தெரியாத காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவளை தோளிலே உட்கார வைத்து நாம் காட்டுவோம். தோளோடு தோள் கொடுத்து தான் நாம் இறுதி சடங்கிலே அந்த சடலத்தை எடுத்து செல்லுவோம். ஒருவருக்கு இதை சுமக்க முடியாது என்னும் பொழுது நாம் அதை சேர்ந்து அவருக்கு தோள் கொடுப்பது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஷெகேம், இயேசு எனது பெலன். மூன்றாவது அடைக்கல பட்டணம் எப்பிரோன். எப்பிரோன் என்று சொன்னால் சகோதர சிநேகம் முழுமை என்று சொல்லப்படுகிறது. எப்பிரோன் என்பது மிகவும் மிகவும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாய் இருக்கிற ஒரு அனுபவம். இயேசு என்னை திருப்திப்படுத்துவார் என்ற அர்த்தத்துக்குரிய ஒரு பெயர் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்பிரோன், இயேசு என்னை திருப்தி செய்வார். நான்காவது பெய்சேர் என்று சொல்லப்படுகிறது. இது அரணிப்பான என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு பெயர். இயேசு எனது பாதுகாவலர். யோவான் 10 அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய கைகளை பலப்படுத்துகிறார், அவருடைய கையிலே நாம் இருக்கிறோம், நான் உன்னை உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக ராமோத், உயர்த்தப்பட்ட. இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்துல இருக்கிறார், அவர் என்னை கட்டுப்படுத்துகிறார். ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்திலிருந்து என்னை இயக்குகிறார். என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துக்குள் இருப்பதனால நான் அவருடைய கட்டுப்பாட்டில் எப்பொழுதுமே இருக்கிறேன் என்பதை நான் ராமோத்துக்கு விரைந்து ஓட வேண்டும், என்னுடைய கட்டுப்பாட்டை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அனுபவம் சொல்லுகிறது. ஆறாவதாக கோலான், பிரிக்கப்பட்ட என்ற ஒரு வார்த்தை உள்ள ஒரு வார்த்தை. கிறிஸ்து என்னுடைய பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அவர் மாத்திரமே உலகத்துக்கும் அதனுடைய எல்லாவற்றுக்கும், நீதிக்கும் அதனுடைய எல்லாவற்றுக்கும் உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் எனக்கு காட்டுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். நான் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கும்படியாக ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார். யாரையும் பார்க்கக்கூடாது, இயேசுவை மாத்திரமே நான் பார்க்க இருக்கிறேன். என்னையும் யாரும் பார்க்காதீர்கள், இயேசுவை என் மூலமாய் பாருங்கள். நானும் நீயும் இயேசுவோடு சேர்ந்து கிருபையிலே வளர்ச்சி அடைவோம் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. காதேஷ், ஷெக்கேம், எப்ரோன், பேசேர், ராமோத், கோலான், 6 அடைக்கல பட்டணங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். யோசுவா 20 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கிறேன். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையில் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பட்டணங்கள் எங்கிருந்துச்சு? மலைக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. இந்த பட்டணங்கள் உயர்ந்திருக்கும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கும் அது தெரியும். யாருமே வேண்டுமென்று தவறு செய்துவிட்டு அந்த பட்டணத்துக்குள் ஓட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்வதில்லை. தெரியாத ஒரு தவறு நடந்துவிட்டால்
வசனம் சொல்லுகிறது, கைப்பிசகாய் என்று சொல்லப்படுகிறது. தவறுதலாய் தவறி நடந்து விட்டால் அடைக்கல பட்டணத்துக்கு ஓட வேண்டும். இந்த ஊர்களை நாம் படிக்கும் பொழுது இந்த 12 கோத்திரம் எப்படி அந்த ஒரு தேசத்தை சுற்றிலும் இருக்கிறதோ, எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் வந்தடையத்தக்கதாக இந்த பட்டணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு அருகாமையிலே ஒரு அடைக்கல பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவம் உங்களை இந்த உலகத்தின் சிருஷ்டிகளிடத்திலிருந்து தூரம் எடுத்து செல்லும். ஆனால் ரட்சிப்பு உங்களுக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு வரும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அடைக்கல பட்டணம் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா, நீங்கள் ஜெபிக்கிற தூரத்தில் தான் இருக்கிறது. உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் எவ்வளோ வித்தியாசம்னா, உங்களுடைய முழங்காலுக்கும் தரைக்கும் எவ்வளோ வித்தியாசம். உங்களுடைய உதவி 108 விட வேகமாய் வருகிறது. அது ஜெபத்தின் மூலமாய் வருகிறது. உங்களுக்குள் இருந்து உங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி உங்களை இயக்குகிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களை அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவரை வணங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு நாளும் முயற்சிப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் தவறு செய்து பரலோகத்தின் தேவனை பார்க்க முடியாதபடிக்கு நீங்கள் மாண்டு விடக்கூடாது என்று சொல்லி உங்களுக்காய் அவர் காத்திருக்கிறார். அவர் உங்களிடத்திலிருந்து மறைந்திருப்பது கிடையாது. அவர் உங்களை தூர தள்ளுவதும் கிடையாது. இன்றைக்கு இயேசுவானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருந்தார். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு முக்கியமாய் இருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தியை நீங்கள் மறுபடியும் கேளுங்கள். அடைக்கல பட்டணம் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவே அந்த அடைக்கல பட்டணம். இயேசுவிடத்திலே நாம் ஓடி வந்து, கர்த்தர் என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் மீட்பரும் ஆனார் என்று சொல்லத்தக்கதாக அந்த ரட்சிப்புக்குள்ளாக நம்முடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய சிறகுக்குள்ளாக நாம் வந்து சேர ஆண்டவர் கிருபை செய்வாராக. நீங்கள் நினைப்பதற்கும் பாலாக நீங்கள் இந்த தூரம் ஒரு சுமையை தலையில் வைத்துட்டு ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு நடைபயணமாய் இந்த இடத்துக்கு போக வேண்டாம், நடைபயணமாய் இங்கே போய் உங்களுடைய தலைமுடியை கொடுக்க வேண்டாம், நடைபயணமாய் இங்கே போய் இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இயேசு இருக்கிறார். நீங்கள் இயேசுவே, நான் கைப்பிசகாய் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொன்னால் இயேசு உங்களை மன்னிப்பார். ஜெபிப்போமா? என்னோடு கூட விசுவாசத்தோடு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். விடுதலை உங்களுக்கு உண்டு. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அடைக்கலமானவரே, இயேசுவே எங்களுடைய அடைக்கலம் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். நாங்கள் செய்த பாவத்திலிருந்து, நாங்கள் குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவர தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆமேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.